அது என்ன தாத்தா, எங்களை பார்த்த உடனே அப்படி இந்த மூஞ்சி இப்படி ஆகுது. எங்களை பார்க்கறதுக்கு முன்னே உங்கள் மூஞ்சி எப்படி தம்மா இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. எங்களை பார்த்த உடனே உங்கள் மூஞ்சி எப்படி தம்மா ஆச்சு அப்படி ஆச்சு தாத்தா. ஆமாம் சொல்லுங்களே தாத்தா. உங்கள் கற்பனை ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களே, இப்போ ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு ஒரு செய்தியை கொடுக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள் தாத்தா. ஓகே சொல்கிறேன் சொல்லுங்களே. ஓகே என்ன சொல்கிறேன்னா, ஒரு மண் சிலையும் ஆர்டிஃபிஷியல் ஒரு உயிரும் சேர்ந்தால் என்ன ஆகும்? என்னத்தா லேபா? இது அதை சேர்ந்தால் என்ன ஆகுது? வருத கெமிஸ்ட்ரி என்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கல்ல. ஒரு மண் சிலையும் இறைவன் உயிரும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் என்ற சயின்ஸ் அல்ல கெமிஸ்ட்ரி கேட்குறீங்களே. என்ன ஆகும்னா என்ன ஆகும் தாத்தா? நீங்களே சொல்லுங்கள் தாத்தா. நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்னத்தனா நினச்சிக்கின்னு கேட்பீங்க. ஓகே. ஒரு மண் சிலையும் கடவுளுடைய உயிரும் சேர்ந்தால் மனிதனாகலாம். இப்படி பார்த்தால் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எனக்கு அந்த தெய்வத்தில் தானே ஒரு பீஸ் வந்துச்சு. அந்த தெய்வமும் மண் சிலையும் சேர்ந்தால் மனிதனாகலாம். ஓகே தாத்தா, நீங்கள் கற்பனை பண்ணி சொன்னாலும் அதில் உண்மையாக இருக்குது தாத்தா. அதில் தாத்தா உங்களுக்கு மேலே எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை. பாவம் ஜனங்க வியூவர்ஸுக்கு தான் யாரும் கொடுத்து வைக்கல உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு, உங்களுடைய கற்பனை உண்மையை தெரிந்து கொண்டு அனுபவிக்க வியூவர்ஸுகள் கொடுத்து வைக்கவில்லை. எதை தாத்தா நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோம். எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுதான் தாத்தா உங்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைப். அப்போ அதுலேயே வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்க தாத்தா. அதே மாதிரி தான் ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும்? என்ன வரும்? சண்டை வரும் ரெண்டு பேருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை அன்பு ஏற்படும். ஓகே, நான் அதை விட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தால் ஒரு குழந்தை உருவாகும். ஒரு உயிருள்ள குழந்தை உருவாகும். தாத்தா என்ன தாத்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கோ? ஆம் சொல்லுங்களே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் ஏதாவது தவறு செய்து விட்டால், நான் எது தப்பு செய்து விட்டதாக ஆகிவிடும் என்றால் சில சமயங்களை என்னுடைய கற்பனை என்று சொல்லிவிட்டு கதைகளை சொல்லுகிறேன், என் கற்பனை சொல்லுகிறேன். அது ஒருவேளை உண்மையாகலாம். ஏன் அது உண்மையும் கூட.
என்னன்னா முதல்ல இருந்து சொல்லுங்க தாத்தா. ஒரு மண் சிலையும் கடவுளுடைய உயிரும் சேர்ந்தால் மனிதனாகலாம். அதே மாதிரி தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், not the point. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும்? ஒரு குழந்தை உருவாகும். தாத்தா உங்ககிட்ட ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை தாத்தா. இதான் தாத்தா இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன். இதான் தாத்தா உங்களுக்கு எங்களுடைய இனாம். பாவம் மனிதர்கள் கொடுத்து வைக்கவில்லை உங்களுடைய வீடியோவை பார்க்க. ஒரு நாள் வரும், திருப்பி திருப்பி பார்ப்பார்கள். இப்போ 1, 2 இருக்குது என்னுடைய வியூவர்ஸுகள். ஆரம்பமாவது 1, 2 தான். அதுதான் கேஎம் அப்படி போயிடும். கேஎம் கேடிஎம் கோல்டு சொல்கிறாங்க. அதான் அது இல்லை, ஒரு பாம். கேஎம் கேஎம் சொல்கிறது வந்து ஒரு பாம், ஒரு பெரிய பாமுடைய ஷார்ட் ஃபார்ம். அதை முழுமையாக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா மறந்துட்டேன். கேஎம் 84 நான் நினைக்கிறேன். 84 கேஎம் 84னாக்கா இது பயங்கரமான ஒரு பாம். பெரிய பாம் போடுறீங்கோ. இல்லை, நான் ஏதோ ஒரு விஷயத்தை நான் கேட்கும்போது அங்கே சொன்னால் அதை கேள்விப்பட்ட அந்த பாமுடைய பெயர், அந்த அணு ஆயுதம் குண்டுவின் பெயர் கேஎம் 84. இவங்க வந்து என்னுடைய வயசை சொல்கிறாங்களா அப்படின்ற நான் யோசித்தேன். இந்த மாதிரி ஓகே சொல்கிறேன். தாத்தா என்ன தாத்தா நீங்கள் எதுனா சொன்னாக்கா நல்லது தான் கேட்கறதுக்கு. நம்ம சகோதரர்கள் தான் கொடுத்து வைக்கல உங்களுடைய ஜோக்ஸுகளை கேட்கறதுக்கும் அவங்க மூஞ்சை பார்க்கறதுக்கும் அவங்க கொடுத்து வைக்கல. என் மூஞ்சை பார்த்தோன்னே தலையிடுறாங்க. அப்படி வேறு ஏதாவது இருக்குதா இன்ட்ரெஸ்டாக எடுத்து பார்க்கலான்ட்டு போயிடுறாங்க. அப்படி போகிறதுனால நீங்கள் சொல்கிற சில உண்மைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போகிறார்கள். என்ன சொன்னீங்க? ஒரு மண் சிலையும் கடவுளுடைய உயிரும் ஒன்று சேர்ந்தால் மந்திரக்காளி மனிதனாகிறான். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொன்று என்ன சொன்னீங்களே தாத்தா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஏன் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தால் ஒரு குழந்தை உருவாகும் என்று சொல்லுகிறீர்களே, இதை விட உண்மை வேறு இது இருக்காது தாத்தா. பேருக்கு நீங்கள் சும்மா சொல்கிறீங்கோ, இதெல்லாம் என்னோட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு கதையை விடுறீங்கோ. ஆனால் அதில் உண்மை இருக்கிறது. நீங்கள் சொல்லும் அத்தனையிலும் சில சிறப்புகள் இருக்கிறது. பாவம் மனிதன் பார்க்க கொடுத்திருக்கவில்லை. அவன் பார்க்கவில்லை என்றால் எப்படி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவான், எப்படி லைக் பண்ணுவான், எப்படி மற்றவர்களோடு ஷேர் பண்ணுவான், எப்படி அவருடைய கருத்துக்களை சொல்லுவான், கமெண்ட் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவான். பாவம் அவர்கள் பார்க்காதனால உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறதில்ல. இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. என்னுடைய மனசில் இருக்கிறதால நான் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ கிடைச்சிச்சேன் அப்படின்னு அதுவே பெரும் லாபமாக நீங்கள் கருதுகிறீர்கள். இதற்கு பலன் கிடைக்கும் தாத்தா. இன்றும் ஒரு விதையை போட்டேன், போட்ட உடனே என்னடா செடி முளைக்கலையே, மாங்காய் பழம் விடலையேன்னு பார்க்காதீங்க தாத்தா. அது செடி முளைக்கத்தான் போகிறது.
மாம்பழம் விடத்தான் போகிறது. எல்லோரும் அதை பறித்து சாப்பிடுவார்கள். ஓ, என்னடா அது பேர்பட்ட ருச்சியாக இந்த மங்கப்பழம், இவளால் நம்ம அதை சாப்பிடாம விட்டு மாடலான்ட்டு நினைக்குவாங்க. உங்களுடைய வீடியோக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். நாங்கள் சொல்லுகிறோம் தாத்தா, ஒருவேளை நீங்கள் இருக்க மாட்டீர்கள், பல பேர் பார்ப்பார்கள், வரும் சந்ததிகள் பார்க்கிறார்கள். இப்போவே நீங்கள் 2100 சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா 2200 சொன்னீங்க, இப்போ 2003 2.3K என்னவோ அதில் போட்டுக்கோங்க அந்த வீடியோ. 2300 வீடியோக்களை போட்டு இருக்கிறீர்கள். அதை பார்ப்பதற்கு தான் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இப்போதான் சண்டை, டாம் டூம் புட்டு டுட்டு, இந்த நாட்டை அழிக்கிற, அந்த மனிதர்கள் அழிக்கிறேன் என்று விஷமிகள் மனித இனத்தையே நாசம் செய்து கொண்டிருக்கிறார்களே. ஏதோ இப்போ தான் ஓகே வார் ஸ்டாப் பண்ணுறோம், 10 நாளைக்கு ஸ்டாப் பண்ணுறோம், இப்படி அப்படின்னு பண்ணுறாங்களே. அது 10 நாளுக்கு ஸ்டாப் பண்ணுறது ஒரேடியாக ஸ்டாப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அழகான கட்டிடங்களாக அப்படியே இருக்கும். நாம் எல்லோரும் இறைவனிடம் கேட்போம், இறைவா, எங்கள் நாட்டுக்குள்ளே, எங்கள் உலகத்துக்குள்ளே அமைதி ஏற்படட்டும். பேருக்கு பெரிய தலைவர்கள் அவர்கள் பேச்சுவார்த்தையிலே, சுமூகமான வழியிலே பிரச்சனையை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஓ, என்னுடைய வழிக்கு வரவில்லையா, உன்னை ஒழித்து விடுகிறேன், இந்த நாட்டை அழித்து விடுகிறேன், அந்த நாடே மேப்பில் இருந்து, கூகுள் மேப்பிலிருந்து காணாமல் பண்ணிவிடுகிறேன் என்று வீராப்பு பண்ணி கொண்டிருக்கிறார்களே. இவர்களெல்லாம் மனிதர்களா? ஒருவேளை ரோபோவாக இருக்கும் தாத்தா, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நோனோ, மனிதர்கள். அந்த ஆர்டிஃபிஷியல் ரோபோங்களை பண்ணவனே இவன் தான் மனிதன். அவனுக்கு இந்த புத்தி, இந்த நாட்டை அழித்து விடுகிறேன் என்றான். அவனை இந்த தலைவர்களை எல்லாம் நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். இப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லாம் அழிஞ்சிட்டாக்கா உங்கள் வீடியோவை யார்த்தா பார்க்குவாங்க? ரோபோக்கள் பார்ப்போம், அந்த ஏஐகள் பார்ப்போம். ஓ, இப்படியும் ஒரு தாத்தா இருந்தானா, இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கானே அந்த தாத்தா. அந்த தாத்தாவை அழைத்து விட்டார்களே, பாவம் மனிதன் என்று சொல்லுவார்கள் ரோபோக்கள். ஓகே, சொல்லுங்களே. நாம் சும்மா வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு நேரத்தை கழிக்கக்கூடாது. எஸ், அடுத்த வேலையை பார்ப்போம். வருங்கள், போகலாம். தாத்தா, உங்களுக்கு பல்லுலாம் கட்டி கூட நீங்கள் நல்லா ஹாப்பியாக பேசுகிறீங்க தாத்தா.